ஜெம் மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோன்ட்ராலஜி மினிமல் எக்ஸசைஜுங்கிற இன்ஸ்டியூட்டில் இந்தியாவில் முதல் முறையாக மார்ச் மாதம் ஆப்பிள் ப்ரோ விஷனை பயன்படுத்தி லேப்ரோஸ்கோப் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையை முதல் முறையாக செய்து அதை தொடர்ந்து பல அறுவை சிகிச்சைகள் செய்தோம். லேப்ரோஸ்கோப் செய்வதை விட பல நம்முடைய நன்மைகள் இருக்கிறதுனால அதை மிக துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எல்லாம் மானிட்டரை பார்த்து சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருந்த காலம் மாதிரி இப்பொழுது நம்ம கூகுள்னு சொல்கிற போல் அந்த மாதிரி இதில் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ப்ரோ விஷனை அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த கருவியை வைத்து நம்ம ஆப்ரேஷன் வந்து செய்துக்கிட்டு இருக்கோம். ஆப்பிள் ப்ரோ விஷன் இது வந்து நம்ம வந்து பித்தப்பை கற்கள், ஸ்டொமக் கேன்சர், அப்படி இருக்கக்கூடிய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய கீஹோல் ஆப்ரேஷன் எல்லாமே இப்போது இந்த ப்ரோ விஷனை வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம். இதனுடைய கருவினுடைய இது வருங்காலத்துக்குள்ளங்கிறது தான் ப்ரோங்கிற வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய இதை பயன்படுத்தி இதை செஞ்சுருக்கிறோம். இந்த வகையில் இது வந்து ஒரு நவீனம். இதில் வந்து துல்லியமாக தெரியறதுனால புற்றுநோய்கள் போன்ற சிக்கலான அறுவை சிகிச்சைகளோட மிக துல்லியமாக செய்கிறதுனால இப்போது புற்றுநோயினுடைய கேன்சர் டிஷ்யூஸுக்கும் நார்மலாக உள்ளதுக்கும் கூட மிக துல்லியமாக தெரியும். அதனால் இது வந்து என்ஹான்ஸ்ட் எக்ஸிலிட்டி மிக துல்லியமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த இதில் கிடைத்திருக்கிறதுனால பேஷண்ட்டுங்களுக்கு இதனுடைய பெனிஃபிட் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது கிட்டத்தட்ட சாதாரண மானிட்டரை பார்க்கறத விட பல மடங்கு பெருசு பண்ணி காமிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால மிக துல்லியமாக பண்ணும்போது ரத்த கசிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றபடியாக இது வந்து கீஹோல் ஆப்ரேஷன் என்னென்ன பண்ணுறோமோ அவைகள் அனைத்துமே ப்ரூவ் முடியும். இந்த அறுவை சிகிச்சை முதன் முறையாக ஜெம் மருத்துவமனையில் கோயம்புத்தூரில் செஞ்சது டாக்டர் பார்த்தசாரதி அவர்கள் தான். அவருடன் வந்து நம்ம வெங்கட்டை வந்து அக்ரி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் வந்து இந்த டெக்னாலஜியெல்லாம் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஆர்வம் இருந்ததுனால ஆண்டுகளும் ஒவ்வொரு வருஷம் நம்மளுடைய எல்லாத்துக்கும் தெரியும் ஜெம் மருத்துவமனை செய்யக்கூடிய ஆப்ரேஷனை முதல்ல வந்து கருத்தரங்களை காமிச்சோம். அப்புறம் இந்தியா ஃபுல்லாக வந்து நம்ம டெலிவரிசிட்டின்னு ஜெம் வச்சு காமிச்சோம். இப்போ கூட உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகளையும் தெரிகிற மாதிரி நம்ம சரிச்சு காமிச்சிட்டு இருந்தோம் அந்த 4K சிஸ்டத்தில். இப்போது அவங்களுடைய அனுபவத்தை வச்சு தான் இந்த டெக்னாலஜி இந்த ஆப்ரேஷனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதனால் இது உண்மையிலேயே பெருமை தரக்கூடியது. என்னுடைய பாராட்டுக்கள் டாக்டர் பார்த்தசாரதிக்கும் டாக்டர் வெங்கட் அவர்களுக்கும். இது இன்னும் இதை வந்து நம்ம மட்டும் இல்லை, இதை வந்து பல இன்ஸ்டியூஷன்களில் உலகம் ஃபுல்லாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அது முதல் முறையாக ஜெம்மில் இருந்து ஆரம்பிக்கிறதுனால எங்கள் ஜெம் மருத்துவமனை எல்லாத்துக்குமே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது. பிரவீன் ராய் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் ஜெம் ஹாஸ்பிட்டல் இவங்க எல்லாருமே சேர்ந்து இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி நான் வந்து இதை வாழ்த்துறோம். நீங்கள் எல்லாருமே ப்ரெஸ்ஸில் எல்லோரும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து என்னுடைய பொதுமக்களுக்காக கொண்டு போகக்கூடிய இந்த வாய்ப்பில் மகிழ்ச்சி. ரெண்டுமே ஜெம் மருத்துவமனை சென்னை என்று கோயம்புத்தூரில் பெரிய இன்ஸ்டியூஷனில் பண்ணுறோம். இதே ஜெம் மருத்துவமனை மற்ற இடத்துலையும் கூட திருச்சூர், திருவேரோடு எல்லா இடத்துலையும் இந்த கருவிகள் இருந்தால் போதும், இதை வாங்கினா போதும். இப்போ ஒன்று இருக்குது, 2 இடத்தையும் போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த முறை இப்போ ப்ரொவிஷனில் கூட 2வது வந்திருக்கு. நம்ம ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கவங்களை இதை அட்ஜஸ்ட் பண்ணுறத விட அதே தானே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணக்கூடியது. அது வந்து இப்போ உண்மை பலன் இருக்காங்கன்னு பார்க்காம எல்லா இடத்துலையும் வாங்க முடியாதுல்ல. இப்போ வந்து நன்கு பலன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் ஜெம் மருத்துவமனை எல்லா மருத்துவமனைகளையுமே ஈரோடு, திருப்பூர், திருச்சூர் எல்லா மருத்துவமனைகளையும் இந்த புது ஆப்பிள் ப்ரோ விஷனை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். இது வந்து மார்ச்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. மார்ச் 5 என் கைக்கு வந்துச்சு. ஒரு விதின் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் ஒரு 30-35 கேசஸ் பக்கம் பண்ணியிருக்கோம். எல்லாமே, அதாவது ஃபஸ்ட்டு கால் பேர் சர்ஜரி பண்ணேன், அதுக்கப்புறம் ஹர்னியா சர்ஜரி பண்ணோம், அப்புறம் ஃபண்டோப்ளிகேஷன், ஸ்டமக் கேன்சர், எல்லா சர்ஜரி பண்ணலாம். இது மற்ற டாக்டருக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், அவங்க மட்டும் தான் யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ நீ கூட இதை பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம். பண்ணுறது இங்கே ஜெம் மருத்துவமனையில் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறோம். இது என்னன்னா, இது வந்து விஷன் தாங்க, மற்றபடி அவங்களுடைய ஸ்கில் தான். சர்ஜரி அவங்களுடைய ஸ்கில் தான், பட் விஷன் பெட்டராக தெரியுது. லேப்ரோஸ்கோப்பி ஆப்ரேஷனே ரோபோட்டிக்லேயும் கீஹோல் ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு துல்லியமாக பண்ணுறோமோ அந்த பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இதை பண்ண முடியும். இதை வச்சு பண்ணும் பொழுது இன்னும் ஒரு பர்சன்டேஜை அதிகமாக துல்லியமாக பண்ண முடியும். எப்படி இது ரிஸ்க் ஃபேக்டர் குறைக்குது? இந்த விஷயம் நீங்கள் இப்போ ப்ரோ விஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி ரிஸ்க் ஃபேக்டர்? இப்போ நார்மலாக பண்ணும்போது ஒரு ரிஸ்க் இருக்கும்,
அதுவும் இது எப்படி ரெடியூஸ் ஆகுது? அதான் இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு வந்து பெட்ரு விஷன் கிடைக்கிறங்காட்டி நான் அந்த மானிட்டரினுடைய டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் சொன்னது, ஒரே இடத்துல இருக்கிறது, தலை திருப்பி பார்க்குறது, இது எல்லாமே சர்ஜனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, எர்கனாமிக்கலி கரெக்டுன்னு சொல்ல முடியும். அப்போ வந்து என்னென்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாகுது, சர்ஜரி டைம் அதிகமாகுது, அந்த பர்ஃபெக்ஷன் கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணிடுறாங்க. பட் யங் சர்ஜன்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ட்ரைனிங் டைம் அதிகமாகுது. இது எல்லாமே இதை யூஸ் பண்ணோம்னா கம்மியாகுது. ஸோ சர்ஜரி டைமும் கம்மி, அந்த ப்ரிசைஸாக பண்ண முடியுது. அந்த அட்வான்டேஜ் தான் பேஷண்ட்டுக்கு ஒரு பெட்டர் சர்ஜரி கொடுக்க முடியுது. இப்போ பெட்டர்னா இது வரைக்கும் பண்ணினதில் ஒரு 5 to 10% ஒரு பெட்டராக பண்ண முடியும்னு சொல்கிறோம். எரர்ஸ் எப்படி நோ எரருங்க, நோ எரர், நோ டிலே, நோ எரர் வந்து நான் நினச்சது வந்து இது வந்துங்க 600 grams வெயிட்டுங்க, 600 கிராம் ஃபஸ்ட்டு வெர்ஷன் இது வந்துச்சு. ஸோ நான் நினச்சது எனக்கு வந்து எனக்கு வெயிட்டாக இருக்கும், இழுக்கும் அப்படின்லாம் நினச்சேன். 4 hours சர்ஜரி, கேன்சர் சர்ஜரி இதில் பண்ணேன், எனக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. இது வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு தான் அவனே இது கிளாத் கொடுத்துருக்கான். கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா வெளி லைட் உள்ளே போகாமல் இருக்கிறப்போ நீங்கள் படமே வந்து ஒரு தேட்டர்லேயே படம் பார்க்குறப்போ கதவை திறந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இருட்டில் பார்த்தா நல்லா, அது மாதிரி எனக்கு டோட்டல் டார்க்கில் எனக்கு படம் தெரியுது. ஸோ ஐம் வெரி என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப ஒரு கிளியர் விஷன் கிடைக்கிது இதில். சில சர்ஜரிஸ் கொஞ்சம் டைம் ரொம்ப ஜாஸ்தியாகும்ல சார், அப்போ எவ்வளோ நேரம் இதனால் வந்து ஸ்டாண்ட் பை? இது வந்துங்க அந்த பேட்டரி வந்து 1 hour 15 minutes தான் பேட்டரி டைமு, அந்த ஒரு அந்த பேட்டரி அது. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஆங்கரிங்க ஒரு தனியாக ஒரு பவர் பேங்க் வச்சுருக்கேன், பவரும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த பவர் பேங்க் போட்டுட்டு எனக்கு பின்னாடி அந்த ஏப்ரான் கட்டுறப்ப சொல்லி விட்டுருவாங்க, அல்லது நான் பேன் சர்ஜரி பண்ணுறப்ப அந்த ஸ்க்ரப் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஸோ 5 hours வந்து விதவுட் அந்த பவர் ஒயர் இல்லாமல் பண்ண முடியும். இந்த பேட்டரி 5 hours வருங்க. இது அந்த ஆங்கர்னு ஒரு கம்பெனி, இது அமெரிக்கன் கம்பெனி தான். 5 hours வந்து என்னால் இது வந்து பேட்டரி கொடுக்கும். இதனால ஸ்லோ ஆகுமான்னு கேட்குறேன், இதனால ஃபாஸ்ட் ஸ்லோ இல்லை, இது ஃபாஸ்ட்டாக ஆகும். இப்போது நான் ரூமில் இருக்கோம் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுது பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு மாறும். இது டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா கான்சென்ட்ரேஷன், சர்ஜரி டைமே ரெடியூஸ் ஆகுதுங்க. ஒரு டோரில் வந்துட்டு போய்கிட்டு இருக்க டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இல்லை. ரெண்டாவது முழுமையாக பார்த்து பண்ணும் பொழுது அதனுடைய கண்டினியூட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதனால 25 நிமிஷத்தில் பண்ண வேண்டியதை 22 நிமிஷத்தில் 23 நிமிஷத்தில் பண்ண முடியும். குறைச்சி தான் வரும், கூடுதலாக வருது. ஒரு மினிமம் பெனிஃபிட் அவ்வளோதாங்க. இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாம் டெக்னிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஒரு நேம் கொடுப்பாங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்களுக்கான ஒரு நேம் வரும். இல்லை, இது வந்து விஷன் ப்ரோங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் மெயின். ஆப்பிள் வந்து ஹெல்த்துக்குன்னு சொல்லி வரல. அவங்க ஆப்பிள் சொன்னது வந்துங்க இதுக்காக ரேடியாலஜி, அதாவது சிடி ஸ்கேன் எடுக்கிறீங்க, அந்த சிடி ஸ்கேன் வந்து அந்த ரேடியாலஜி இதை போட்டுட்டாருன்னா இதில் வந்து அந்த சிடி இமேஜ் 3Dயில் தெரியும். இப்போ இதில் கூட நான் 3D இமேஜ் வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மாதிரி 3Dயில் தெரியும். ஸோ அவங்க வந்து அதை என்லார்ஜ் பண்ணி பார்த்து அந்த ஒரு பெட்டராக ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு சிடி ஸ்கேனில் பாருங்கள் கருப்பாக மைண்ட் தான் தெரியும். ஸோ அதில் வந்து பெட்டராக கொடுக்க முடியுன்ற அவங்க சொல்லியிருக்காரு ஆப்பிள். பட் இல்லை, அவர் கேட்டது இப்போ இது வரைக்கும் சர்ஜரி அது நீங்கள் வச்சுக்கலாம். அதுதான் நீங்கள் அருமையான பாயிண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் நாங்களாம் தோணல, நிறைய இன்னோவேஷன் பண்ணி நாங்கள் பேர் வைக்காம விட்டு கடைசியில் வந்து பேரை இல்லாமல் சர்ஜரி போய்கிட்டு இருக்கு எல்லாத்துட்டையும். அதனால் நீ சொன்ன மாதிரி ஒரு நேம கொடுங்க, அதுதான் இது அப்படிங்கிறது மானிட்டர், அவ்வளவுதான் நம்ம கன்வீனியன்ஸ். அதாவது நான் வந்து இதுல பேர் வைக்கலாம். இதுல வந்து நாங்க யாரும் எதுவும் பண்ணல ஜெம்ல இருந்து. இது வந்து என்னன்னா சர்ஜரி ஒரே வார்த்தை எப்படி யூஸ் பண்ண சிம்பிளா சொன்னா, இது ஆப்பிள் மாற்ற முடியாது, ப்ரோ விஷன் மாற்ற முடியாது. ஸோ ஜெம் முன்னால் போட்டு ப்ரோ லைவ் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நம்ம வந்து இதை நியூஸை ரிலீஸ் பண்ணலாம். அதாவது அந்த ஆப்பிள் மேனிட்டர் அதான் மாற்ற முடியாது. இது ஜெம் இன்னோவேட் பண்ணியிருக்கு, இது சர்ஜரி, இது வரைக்கும் சர்ஜரி பண்ணல. இந்த ரெண்டும் பொண்ணு ஜெம் ஆப்பிள் ப்ரோ விஷன் சர்ஜரி அப்படின்னு